அவங்களுக்கும் புரியும். ஏன்னா வெளியில ஒர்க்ல எல்லாம் இருப்பாங்க. நம்ம இந்த மீட்டிங்கோட அவேர்னஸ் அவங்களுக்கு புரிய வைக்கிறதன் மூலியமா தான் இந்த இடத்துல வந்து சூப்பரா சக்சஸ் பண்ண முடியும். நான் வந்து இந்த இடத்துல தேங்க் பண்ணிக்கிறேன். என்னைய இந்த சக்சஸ் ஷேரிங்க்காக வெல்கம் பண்ணுன சௌமியா மேம் ஆகட்டும், இங்க இருக்க 152 நபர்கள் இருக்கோம். எல்லாத்துக்குமே தேங்க் பண்ணிக்கிறேன். இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி. டே 1ல பார்த்தீங்கன்னா, இந்த பிசினஸ எடுக்கும்போது நம்மளுக்கு நெறையா வந்து புரிஞ்சிருக்காது. ஏன்னா, இந்த பிசினஸ எப்படி எடுத்தோம், எப்படி பண்றோம் அப்படிங்கிறத என்னையுமே மேம் வந்து வெல்கம் பண்ணாங்க. என்ன பத்தி இந்த இடத்துல இன்ட்ரோ பண்ணிக்கிறேன். என் பேர் பார்த்தீங்கன்னா ஜெயந்தி. நான் வந்து நேட்டிவ் பார்த்தீங்கன்னா, எனக்கு கோயம்புத்தூர் தான். ஆனா, நான் மதுரையில மேரேஜ் பண்ணி வந்து 26 வருஷம் ஆயிடுச்சு. அங்க தான் இருக்கேன். எனக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு பையன் தான். அவங்களுமே பார்த்தீங்கன்னா, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயன்ஸ் முடிச்சுட்டாங்க. இந்த இடத்துல அவங்களுக்குமே வருமான வாய்ப்ப குடுத்துருக்கேன். ஏன் இதெல்லாம் நம்ம சொல்ல வரோம்னா, இது நம்மளுடைய 5த் ஜெனரேஷன் அ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நெட்வொர்க் பிசினஸ். அதனால நம்ம வாய்ப்ப வந்து நம்மளுடைய ஃபேமிலிக்காக குடுத்துறணும். அது போக எனக்கு வந்து டெக்ஸ்டைல் ஃபீல்ட்லயும் டெய்லரிங்ல அனுபவங்கள் அதிகம். இன்னைக்குமே பார்த்தீங்கன்னா, ₹1000 ஒரு நாளைக்கு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணக்கூடிய டைமிங் பார்த்தீங்கன்னா, எனக்கு 2 மணி நேரம் இருந்தா போதும். அந்த மாரி தான் நானுமே ட்ரெய்னிங் எடுத்து பழகியிருக்கேன். ஏன் இதையெல்லாம் சொல்றோம் அப்டின்னா, இந்த வருமான வாய்ப்ப நான் எடுக்கறக்கு முன்னாடி நான் அந்த வேல தான் பார்த்துட்டு இருந்தேன். ஆனா, அந்த வேல பார்த்துட்டு இருக்கும்போது கோவிட்ன்னு ஒண்ணு வந்ததுனால தான் நெக்ஸ்ட் லெவல் நம்ம என்ன பண்றோம்? என்ன பண்ண போறோம்? அப்டிங்கிறதுல வந்து நம்ம ஒரு மைண்ட் செட்ல இருக்கும்போது இந்த பிசினஸ் வந்து எனக்கு ஸ்டேட்டஸ் பார்த்ததன் மூலியமா தான் நான் இந்த பிசினஸ் வாய்ப்பையே எடுத்தேன். ஆனா, நம்ம இந்த பிசினஸ் வாய்ப்பை எடுத்துட்டு எப்படி கொண்டு போகணுங்கிறதுல வந்து, எனக்கு இன்விடேஷன், பிரசன்டேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இப்ப சிஇடியா இருக்கிற சார் சரவணன் சார் தான் நம்மளுக்கு வந்து இன்விடேஷன் பிரசன்டேஷன் குடுத்தாங்க. அதன் மூலியமா நான் எனக்கு வந்து இந்த பிசினஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால இந்த பிசினஸை எடுத்தேன். நான் டெக்ஸ்டைல் வந்து கடை வச்சு ஒரு 3 பேர வந்து நம்மளுக்கு ஒர்க்ல கடையில வந்து ஆள் போட்டு சேல் பண்ணி, அவங்களுக்கு இன்கம் குடுத்து, அந்த மாரி நம்ம லெவல்ல போயிட்டு இருந்தவங்க தான். கொரோனானாலே எல்லாத்துக்குமே நெறையா வந்து லாஸ். அதுலயுமே எனக்கு பார்த்தீங்கன்னா, நான் சொல்ல முடியாத அளவுக்கு லாஸ். அதனால தான் அதனால தான் இந்த இடத்துல நம்ம இந்த பிசினஸ எடுத்திருக்கோம். இந்த பிசினஸ எடுத்தது போக, நம்ம நெறைய விஷயங்கள் இந்த இடத்துல கத்துக்கணும். பிசினஸ எடுத்துட்டுமே பார்த்தீங்கன்னா, நானுமே வந்து 6 மாசம் பார்ட் டைமா தான் பண்ணுனேன். 6 மாசம் பார்ட் டைமா பண்ணும்போது ஸ்டேட்டஸ் எல்லாம் போடவே மாட்டேன். ஏன்னா, ஸ்டேட்டஸ் போடணுங்கிறது வந்து எனக்கு அப்ப அவேர்னஸ் தெரியல. ஏன்னா, நான் வந்து எப்பவுமே ஸ்டேட்டஸ் போடணும் அப்படின்னு எதுவுமே அவ்வளோ சீக்கிரம் ஸ்டேட்டஸ் எல்லாம் போட்டதே கிடையாது. மொபைலவே வந்து நான் யூஸ் பண்றது எதுக்குன்னா, கால் பண்றதுக்கு, குட் மார்னிங் போடுறதுக்கு WhatsAppல இந்த மாரி தான் நெறைய கான்டாக்ட் வந்து எனக்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னா, மொபைல்ல 1500 கான்டாக்ட் மேல தான் இருக்கும். ஏன்னா, டெக்ஸ்டைல் ஃபீல்ட்ல இருக்கிறனால எல்லாருத்துடைய நம்பருமே சேவ் பண்ணியிருப்பேன். இந்த மாரி இருக்கும்போது நான் ஸ்டேட்டஸும் போட்டதும் இல்ல. இப்ப இருக்க நம்மளுடைய ஜீனா மேம் வந்து சிடியா இருக்காங்க இல்லைங்களா? அவங்க தான் வந்து எனக்கு இந்த மீட்டிங் பத்தி எப்பவுமே டே 1ல பார்த்தீங்கன்னா, 5:50க்கு நம்மளுடைய மீட்டிங் ஸ்டார்ட் ஆயிடும். அப்ப அவங்க 5:40க்கே கால் பண்ணிருவாங்க. இப்ப இருக்க மேகலா இடி மேம், நானு ஏன்னா இந்த வாய்ப்ப வந்து மேகலா இடி மேம் கிட்ட இருந்து தான் இந்த வாய்ப்பை எடுத்தேன். ஆனா இந்த வாய்ப்ப குடுத்தோனே எடுத்துட்டேனா பார்த்தீங்களா, கிடையாது. 2022 ஜனவரியிலேயே இந்த வாய்ப்பு கிடைச்சுச்சு. ஆனா நான் எடுக்கல. ஏன்னா, அந்த இடத்துல எனக்கு அந்த புரிதல் கிடைக்கல நெறையா. அப்போ அவங்க எனக்கு இன்விடேஷன் குடுக்குறவங்க, எனக்கு புரியிற மாதிரி சொல்லல. அதனால நான் அந்த பிசினஸ் எடுக்கல. எனக்கும் ஒர்க் அதிகம். மார்னிங் பார்த்தீங்கன்னா, காலையில 7:00 கடைக்கு போயிருவேன். திரும்ப வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா, 9 மணி ஆயிரும். இந்த மாரி ரொட்டீனா போயிட்டுருந்த லைஃப்ல தான், நம்ம ஏதாவது பண்ணணும், ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்றனால, WhatsApp ஸ்டேட்டஸ் பார்த்ததன் மூலியமா மட்டுமே தான் மேகலா சிஸ்டர் கிட்ட கேட்டு, இந்த வாய்ப்பை எடுத்து பண்ணுனேன். வரும்போதே எனக்கு இன்விடேஷன் பிரசன்டேஷன் நம்மளுடைய சரவணன் சார் குடுத்ததுனால, நான் வந்தா இந்த இடத்துல மல்டிப்ளை ஐடியா தான் வருவேன். சிங்கிள் ஐடியாலாம் நான் வரமாட்டேன் சார்ன்னு, ஒரு நாள் பார்த்து, நல்ல நாள் பார்த்து ஏன்னா நம்மளுக்கு நெறைய லாஸ். இந்த இடத்துல வந்து இவ்ளோ தூரம் நான் வந்து ஒரு உங்களுக்கு சக்சஸ் ஷேரிங் குடுக்குற அளவுக்கு வந்திருக்கேன் அப்டின்னா, நான் அன்னைக்கு வந்து மேகலா சிஸ்டர் கிட்ட நான் என்னோட ஐடி அமௌண்ட்ட குடுக்கும்போது, எனக்கு நெறையா வந்து லாஸ்ப்பா. இந்த பிசினஸ நான் எடுக்கிறேன். சக்சஸ் பண்ணணும். எனக்கு வந்து இந்த பிசினஸ் வந்து நெக்ஸ்ட் லெவல்ல நான் வந்து இந்த பிசினஸ்ல சாதிக்கணும், சக்சஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணும்போது தான் நல்ல நேரம், நல்ல நாள் இந்த மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 27த் இந்த பிசினஸ நான் எடுத்தேன். இப்ப வரைக்கும் பார்த்தீங்கன்னா, சூப்பராவும் சக்சஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு கோயம்புத்தூர்லயும், மதுரையிலயும் 2 டீம் இருக்காங்க.
எனக்கு அதுவே ஹாப்பி. ஏன்னா நம்ம இந்த இடத்துல டெக்ஸ்டைல் ஃபீல்ட் அனுபவங்கள் அதிகனால ஃபேஸ் வேல்யூ வந்தீங்கன்னா பார்த்தா ஸ்டார்ட்டிங்ல எல்லாருமே வந்தாங்க. வந்தவங்க பார்த்தீங்கன்னா, எல்லாருமே பிசினஸ் ஐடியில தான் வந்தாங்க. இந்த இடத்துலயுமே அவங்க Zoomல கனெக்ட் ஆயி இந்த மீட்டிங்லயுமே இருக்காங்க. பிசினஸ் ஐடியில வந்தவங்க. நம்ம சொல்லும்போது பார்த்தோம்னா, நம்மள நம்பி வர்றதுக்கு தான் இந்த பிசினஸ் ஐடிங்கிறதே நம்ம சொல்றோம். ஆனா, இப்ப பார்த்தீங்கன்னா, சிங்கிள் ஐடி எடுக்கிறதுக்கே நம்ம வந்து யோசிச்சுட்டு இருக்கோம். நம்ம நம்பிக்கை குடுத்தா கண்டிப்பா வருவாங்க. நான் இருக்கேன் வாங்க அப்படிங்கும்போது, நெறையா விஷயங்கள் இந்த இடத்துல தெரிஞ்சுட்டு இந்த பிசினஸ நெக்ஸ்ட் லெவல் சக்சஸ் பண்ண முடியுங்கிறதுனாலயே தான் நான் பிசினஸ் ஐடியா எடுத்து வந்தேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, என்னுடைய பையன், என்னுடைய ஹஸ்பண்ட், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, என்னுடைய தங்கச்சிங்க 2 பேரு, தம்பி, தம்பியோட பொண்ணு, அம்மா இந்த மாரி நான் வந்து நெறைய ஐடிஸ் போட்டிருக்கேன். ஏன் அப்டின்னா, ஃபியூச்சருக்கு இன்னி ஒரு 1 வருஷம் கழிச்சு இந்த 2024 முடிச்சு 2025 வரும்போது பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஃபேமிலில இருக்க ஐடிஸ்க்கு பூராமே எல்லாருமே இன்கம் எடுப்பாங்க. நான் இன்னைக்கு ஒரு விதை போட்டு வச்சிருக்கேன். கண்டிப்பா அந்த விதைய போட்டுட்டு போயி டெய்லியுமே தோண்டி தோண்டி பார்க்கக்கூடாது. அந்த மாதிரி அந்த விதைய போட்டுருக்கோம் அப்டின்னா, விதைச்சுட்டோம். எப்படியுமே நம்மளுக்கு வந்து விளைச்சல் வந்துரும், அறுவடை பண்ணுவோம். அந்த மாதிரி தான் நான் இன்னைக்கு ஐடிஸா போட்டு வச்சிருக்கேன். இனிமே எங்க வீட்லயுமே பார்த்தீங்கன்னா, இந்த பிசினஸ வந்து "நீ ஏதோ பண்ற. ஆனா வந்து இது சரியில்ல" அப்டின்னலாம் சொல்லி நெறைய திட்டியிருக்காங்க. இங்க இருக்கிற லீடர்ஸ்க்குமே தெரியும். என் கூட ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல இருக்க லீடர்ஸ்க்கு எல்லாமே தெரியும். "நீ என்னமோ பண்ணிட்டு இருக்க பண்ணு. ஆனா பண்ற வேலைய வந்து யாருக்கும் டிஸ்டர்ப் இல்லாம பண்ணு. இந்த பிசினஸ புடிச்சு பண்றேன்னு சொல்ற." நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்ப கொரோனா காலங்கள்ல இருக்கறனால, நெறைய பேர் வந்து இந்த பிசினஸ ரன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து எதுவுமே கேட்கக்கூடாது. அப்ப நான் உன்னைய தான் கை காமிச்சு விடுவேன். அவங்க கிட்டயே கேட்டுக்கங்க அப்படின்னு. அப்பவும் கான்ஃபிடென்ட்டா நான் வந்து இந்த பிசினஸ் எடுத்து என்னால பண்ண முடியுங்க. நான் பண்றேன்னு சொன்னேன். எப்பவுமே அவங்க வந்து பாதி மனசோட தான் என்னைய வந்து திட்டுவாங்க. ஏன்னா திட்டுறது வந்து நம்ம இந்த இடத்துல வந்து ஏத்துக்கணும். அவங்க கிட்ட ஆர்க்யூ பண்ணுனோம்னா, நம்ம இந்த பிசினஸ் பண்ணவே முடியாது. அதனால எப்பவும் ஆர்க்யூ பண்ணாம, நான் பண்றேங்க அப்படின்னு தான் சொல்வேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து டெக்ஸ்டைல்ல ஆகட்டும், டெய்லரிங்ல ஆகட்டும் இவ்வளோ நாளு நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் இத என்னால பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால, இந்த பிசினஸ எடுத்து மல்டிப்ளேவாவும் வந்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு எல்லாத்துக்கும் புரிய வச்சு, பிசினஸ் ஐடியா எடுத்து அவங்க வந்தவங்களுமே பார்த்தீங்கன்னா, சூப்பரா என் கூட டிராவல் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்ல நம்மலாம் என்ன நினைப்போம் அப்டின்னா, வாரம் ஒரு ரூ. 2000 ரூ. 3000 வரும் அப்டின்னு நெனச்சோம். ஆனா பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஐடி போட்டதுல எனக்கு வந்து ரூ. 600 வந்துச்சு, ரூ. 1800 வந்துச்சு, ரூ. 2400, ரூ. 5400. ஏன்னா இந்த அமௌண்ட் வர வர பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு ஸ்டேஜ்ல ஒவ்வொரு அச்சீவ்மென்ட் முடிச்சிருப்போம். ஒரு 3 மாசத்துல பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு டிஎல்ங்கிற போஸ்டிங் வரைக்கும் வந்துட்டோம். இந்த டிஎல் வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு ஏற்றம், இறக்கம். ஏன்னா யாருக்குமே பார்த்தீங்கன்னா, நல்லா போயிட்டே இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த பிசினஸ நம்ம வந்து பார்ட் டைமா பண்ணணும். பார்ட் டைமா பண்ண வரைக்கும் ஒரு டிஎல் போஸ்டிங்ல தான் இருந்தோம். எனக்கு சப்போர்ட்டிவா லைஃப் லைன் எப்பவுமே இருப்பாங்க. ஏன்னா நம்ம வந்து அவங்களோட பாண்டிங்ல இருந்ததுனால எப்பவுமே இப்ப வரைக்குமே வந்து இந்த இடத்துல ஓரளவுக்கு வந்து இந்த பிசினஸ கொண்டு போறோம் அப்டின்னா, இப்ப பார்த்தீங்கன்னா என்னோட ஏஜ் 43 ஆச்சு. என்னோட பையனுமே வந்து பிஎஸ்சி முடிச்சுட்டான். நெக்ஸ்ட் லெவல்ல அவனுக்கு எம்எஸ்சி படிக்க வைக்கணும் அப்படிங்கும்போது, நான் இந்த பிசினஸ வந்து சூப்பரா என்னால பண்ண முடியும். இல்ல ஜாபுக்கு போறாங்கனாலும் போக வைக்கலாம். அந்த மாரி இந்த பிசினஸ் எடுத்து நெறைய கான்ஃபிடென்ட் வந்துச்சு. இந்த இடத்துல Zoomல அட்டெண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, எனக்கு நெறைய எஜுகேஷன் குடுத்தது வந்து நம்மளுடைய ஜீனா மேம் தான். அவங்க இப்ப பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சிடியா இருந்து இப்போ 9 சிடிஸ்ல அவங்களும் ஒரு லேடி சிடியா இருந்து நம்மள வழிநடத்தக்கூடிய இடத்துல இருக்காங்க. இந்த இடத்துல பிசினஸ நம்ம எடுத்துட்டா பத்தாது. நம்மளுடைய அப்ளைன்னு சொல்றத கேட்கணும். நம்மளுடைய சரவணன் சார் வந்து எப்பவுமே சொல்வாங்க. இந்த இடத்துல எப்பவுமே ஹார்ட் ஒர்க் பண்ணாதீங்க. ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுங்க அப்டிம்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்கு பூராமே ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்ல பார்த்தீங்கன்னா, நெறையா பேத்த நம்ம வேஸ்ட் பண்ணியிருப்போம். ஏன்னா புரியாம நம்ம சொல்லியிருப்போம். அதை இந்த இடத்துல நான் சொல்லிக்க விரும்புறேன். நம்ம சொல்றத வந்து நம்ம எஜுகேஷன் எடுத்துட்டு சொல்லும்போது மட்டும் தான் நம்ம கான்ஃபிடென்ட்டா சொன்னா மட்டும் தான் நம்ம கூட பிசினஸ்க்கு டிராவல் பண்ணுவாங்க. அவங்க வந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறத விட, அவங்கள வந்து நல்லா புரிய வச்சு பாண்டிங் இருந்து, நம்ம இந்த பிசினஸ கொண்டு போகணும்னு சொல்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா, சரவணன் சார் கிட்ட எடுத்துட்டேன். எனக்கு வந்து டீமு இடையில பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அப் அண்ட் டவுன் தான் இருந்தது. ஏன்னா நம்ம வந்து இது பார்ட் டைமா எடுத்திருக்கோம். நம்ம உள்ள வந்து இந்த பிசினஸ நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போணும்னா, நெறைய எஜுகேஷன் எடுக்கணும்னு சொல்லிட்டு தான்
அடுத்து நம்மளுடைய லைஃப் லைன் எல்லாத்தையுமே ஜூம்ல கனெக்ட் பண்ண வச்சேன். அதுவுமே பாத்தீங்கன்னா ஒரு டிஎலா இருக்கவங்க இந்த இடத்துல 25,000 இன்கம் எடுக்கணும். எடுத்தாதான் நம்ம டீமுக்குமே பெஸ்ட்டா இருக்கும். இன்கம் இல்லாம யாருமே இருக்கக்கூடாது. ஒரு காலகட்டத்துல பார்த்தா நம்மளுக்கு இந்த பிசினஸ ரன் பண்ண முடியாதுன்னு சொல்லி, நம்மளுடைய இப்ப மென்டாரா இருக்க ஆதிமுருகன் சார் எனக்கு இண்டிவிஜுவல் மீட்டிங்ல எனக்கு சொல்லியிருந்தாரு. அதையே நான் வந்து ஃபாலோ பண்ணேன். அதையே ஃபாலோ பண்ணத பார்த்தீங்கன்னா, நெறைய சக்சஸ். கோயம்புத்தூர் டீம்ல பார்த்தீங்கன்னா, 150 பேர் ஐடி போட்டிருக்காங்க இப்ப வரைக்கும். அவங்க எல்லாத்துக்குமே அ இந்த சார் சொன்னதன் மூலியமா தான் நான் இந்த ஒரு கைடன எடுத்துட்டேன். நம்மளுக்கு ஒரு டீம் இருக்கணும். அப்பதான் இந்த பிசினஸ நெக்ஸ்ட் லெவல்ல கொண்டு போக முடியுங்கிறத தெரிஞ்சுட்டேன். நெறைய ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணி தான் இந்த இடத்துல பிசினஸ் பண்ணணும். எடுத்த உடனே பிசினஸ் பண்ணிருவோமான்னு கேட்டீங்கன்னா, முடியாது. ஏன்னா, நம்மளுக்கு புரியாது. இந்த பிசினஸ் வந்து 5த் ஜெனரேஷன் பிசினஸ்னால, நம்மளுக்கு எஜுகேஷன் எடுத்தவங்க சொல்லக்கூடியத நம்ம இந்த இடத்துல கேட்டா மட்டும் தான் சக்சஸ் பண்ண முடியும். அந்த மாரி இருக்கும்போது தான், இந்த இடத்துல நம்ம ஆதிமுருகன் சார் சொன்னத இந்த இடத்துல ப்ரூவ் பண்ணேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இடி போஸ்டிங். இடி போஸ்டிங்க்கு சார் வந்து நேம் செலக்ட் பண்ணதுல, ஜெயந்திங்கிற நேம இடி போஸ்டிங் செலக்ட் பண்ணாங்க. அது வந்து ரொம்ப ஹேப்பியா இருந்தது. அப்ப பாத்தீங்கன்னா, அந்த இடி போஸ்டிங்க்கு தான் என்னோட ஹஸ்பண்ட் வந்து மதுரை ஈவென்ட்டுக்கே வராங்க. கிட்டத்தட்ட நான் பிசினஸ எடுத்து 1 வருஷம் கழிச்சு தான் எனக்கு இடி போஸ்டிங். அப்ப பாத்தீங்கன்னா, அவரு கூட வராங்க. அவரு வந்து பாத்ததுல, உண்மைக்குமே அவர் வீட்டுக்கு வந்து சொன்னது, "இவ்ளோ தூரம் நீ பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியாதுப்பா. ஆனா வந்து இந்த பிசினஸ என்னானாலும் விட்றாத. ஐடி போட்டு வச்சிருக்கேன்னு எனக்கு சொன்னீல்ல, அந்த ஐடிக்கு நான் அடுத்து எனக்கு இந்த பிசினஸ பண்ணணும்னு இருக்கேன். அதனால நெக்ஸ்ட் வந்து நானுமே இந்த இடத்துல ரெஃபர் பண்றேன்." அப்படின்னு அதுல அவங்க கையில எடுத்தாங்க. இப்பவுமே எனக்கு வந்து சப்போர்ட்டிவா இருக்காங்க. ஏன்னா, அவங்களோட ஃப்ரெண்ட் எல்லாமே என்னோட ஐடி வந்து என் கூடவே வந்துட்டாங்க ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்லயே. அப்ப வந்து சொன்னாங்க, "நாங்க உங்களுக்காக வரோம். இந்த பிசினஸ எடுத்து பண்றோம்" அப்டின்னாங்க. நான் சொன்னேன், "இன்னைக்கு எனக்காக இந்த பிசினஸ எடுக்குறீங்கன்னா, தயவு செய்து விட்டுருங்க. உங்களுடைய குழந்தைங்களுக்கு ஃபியூச்சருக்காக இந்த சிஸ்டர் வாய்ஸ் கால் வந்துருச்சு. சிஸ்டர் கிளியரா இருக்குங்க சிஸ்டர் வாய்ஸ். ஓகே சிஸ்டர். தேங்க் யூ சிஸ்டர். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த பிசினஸ பண்றதுக்கு உங்க குழந்தைங்களுக்காக மட்டுமே எடுத்து பண்றோம். அதனால இந்த பிசினஸ வந்து நெக்ஸ்ட் லெவல்ல கொண்டு போகவும் முடிஞ்சுச்சு. இப்பவும் அவங்க சப்போர்ட்டிவா தான் இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நெறைய சிஸ்டர் வாய்ஸ் கேக்குதுங்களா? கால் வந்துட்டே இருக்கு. சிஸ்டர். கிளியர் சிஸ்டர். ஓகே சிஸ்டர். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, உங்களுடைய குழந்தைங்க ஃபியூச்சருக்காக எடுங்கன்னு சொல்லும்போது தான் நெறைய பேர் இந்த இடத்துல ஐடியா கன்வெர்ட் ஆனாங்க. வந்தவங்க எல்லாமே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா, 40 பேத்துக்கு மேல பிசினஸ் ஐடியா தான் வந்தாங்க. வரும்போது ரொம்ப ஹேப்பியாவும் இருந்துச்சு. இந்த பிசினஸ்ல நம்ம சாதிக்கவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியுங்கிறத எல்லாத்துக்குமே புரிய வச்சதன் மூலியமா, இப்ப 2 டீம்ல வந்து நம்மளுக்கு ஃபாலோ அப்ல போயிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து ஒவ்வொரு காலகட்டங்கள்ல பிசினஸ நெக்ஸ்ட் கொண்டு போகும்போது, என்னால இது பண்ண முடியாது அப்படிம்பாங்க. அவங்களுக்குமே இந்த இடத்துல கைடன்ஸ் குடுக்கறது மூலியமா சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா, நான் வந்து ரூ. 4,00,000 டச் பண்ணியாச்சு இன்கம் 1 1/2 வருஷத்துல. ஒரு ரூ. 25,000 ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் வாங்கியிருக்கேன். அந்த மொபைல்ல தான் இப்ப Zoomல கனெக்ட் ஆகி இந்த பிசினஸ பண்ணிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, என்னுடைய பையனுடைய ஃபீஸுமே பாத்தீங்கன்னா ரூ. 1,00,000 வரைக்கும் கட்டியிருக்கேன். இந்த மாரி இந்த பிசினஸ்ல என்னால சாதிக்கவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும்னு என்ன புரிய வச்சது இங்க இருக்க சிடிஸ் எல்லாருமே தான். ஏன் அப்டின்னா, நம்ம இந்த பிசினஸ்ல வந்து ரெகுலரா ரெகுலரா மீட்டிங் வந்து அட்டெண்ட் பண்ணுவேன். எனக்கு குடுத்த எஜுகேஷன வந்து என்னுடைய லைஃப் லைனுக்கும் அத டூப்ளிகேஷன் பண்ணுவேன். இந்த இடத்துல வந்து நம்ம பிசினஸ எடுத்தா பத்தாது. நம்மளுடைய லைஃப் லைன் வந்து சம்பாதிக்க வைக்கணும். அப்படிங்கிறத எல்லாத்துக்குமே புரிய வச்சதுனால, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா, எல்லாருமே வந்து கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா, எல்லாருமே வொர்க் பண்ணிட்டு இந்த பிசினஸ பார்ட் டைமா எடுத்தாங்க. மதுரையில இருக்கவங்க எல்லாருமே ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்க, நெக்ஸ்ட் வந்து எங்க ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டா இருக்கவங்க, இந்த மாரி எல்லாருமே எடுத்தாங்க. இந்த பிசினஸ கொண்டு போறதுக்கு நம்மளுக்கு முக்கியமான டூலே நம்மளுடைய லைஃப் லைன் கூட நம்ம பாண்டிங்கா இருக்கணும். இந்த இடத்துல அவங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கோ அது பண்ணி குடுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துலயும் நம்ம கோவப்படக்கூடாது. கோவப்படும்போது நம்மளுக்கு
நம்ம சாதிக்கவே முடியாது. இப்ப இந்த இடத்துல எல்லாருமே படிச்சவங்க தான் பிசினஸ் பண்றாங்களான்னு கேட்டீங்கன்னா, கிடையாது. நானுமே பார்த்தீங்கன்னா 1994ல தான் நான் 8த் முடிச்சிருந்தேன். ஆனா 8த் முடிச்சுட்டு படிக்காம இருக்கோமே, இடையில எல்லாம் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, எங்க ஹஸ்பண்ட் வந்து பிஏ, எம்ஏ முடிச்சிருக்காங்க. அவங்க நான் வந்து உனக்கு சொல்லி தரேன். நீ வந்து படிப்பா அப்படின்னு சொன்னாங்க. அப்பவும் நான் வந்து எடுத்துக்கல. எனக்கா தோணுனது என்ன அப்படின்னா, என்னோட பையன் 12த் எக்ஸாம் எழுதும்போது, நானுமே 10த் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா, இந்த இடத்துல நம்ம ஒரு கான்ஃபிடென்ட்டா எந்த ஒரு விஷயமே எடுத்தா சக்சஸ் பண்ண முடியுங்கிறனால, அதை நான் சொல்லிக்க விரும்புறேன். நம்ம பிசினஸ எடுத்துட்டு படிச்சிருக்கணுமா? நம்ம வந்து படிச்சா தான் இந்த பிசினஸ் பண்ண முடியும் அப்படின்னு இல்ல. நம்ம சொல்லி தரத ஒவ்வொரு டைமே நோட் பண்ணி வச்சாலே போதும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, எப்பவுமே நம்ம நோட் பண்ணி வச்சா மட்டும் தான் நம்மளுடைய லைஃப் லைன்க்கு நம்ம எஜுகேஷனா சொல்லி தர முடியும். இந்த பிசினஸ வந்து உங்க பிசினஸ் எல்லாம் எனக்கு வேண்டான்னு சொல்றவங்கள நம்ம ஃபாலோ பண்ண வைக்க முடியும். பிசினஸ எடுத்து நெக்ஸ்ட் சக்சஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி தான் நம்ம வந்து இந்த பிசினஸ வந்து சக்சஸ் பண்ணக்கூடிய வழிகள் எல்லாமே நம்மளுடைய சிடிஸ் வந்து எஜுகேஷனா குடுத்துட்டு இருக்காங்க. மார்னிங் வந்து என்ன ஆனாலும், மார்னிங் வந்து மீட்டிங்க வந்து மிஸ் பண்ணவே மாட்டேன். காரணம் இந்த இடத்துல சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த காரணங்களையும் சொல்ல மாட்டேன். ஏன் அப்டின்னா, நம்ம காரணம் சொன்னா நம்மளுடைய லைஃப் லைன் கண்டிப்பா காரணம் சொல்லுவாங்க. அதனால உள்ள வந்துட்டோம்னாலே, ஐ ஆம் இன் மீட்டிங்ன்னு இப்ப வரைக்கும் நான் வந்து இண்டிவிஜுவல் நம்மளுடைய மீ குரூப்லயுமே நான் போட்டுருவேன். எனக்கு இப்ப பார்த்தீங்கன்னா, என்னுடைய லைஃப் லைன் எனக்கு முன்னாடி வர்றாங்க. அதுவே என்னுடைய சக்சஸ். அவங்க வந்து நான் போடுறதுக்கு முன்னாடி அவங்க போட்டுருவாங்க. என்ன ஆனாலும் Zoomல கனெக்ட் ஆயிருவாங்க. இந்த மாரி விஷயங்கள் நம்ம எல்லாருமே நம்மளுடைய டீமுக்கு வந்து நம்ம டூப்ளிகேஷன் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நெறைய ஈவென்ட். ஈவென்ட் மூலியமா தான் நான் வந்து நெறைய பேர்த்த வந்து நம்மள விபி சார் ஆகட்டும், எம்டி சார் ஆகட்டும் எல்லாத்தையுமே பார்த்தேன். எந்த ஒரு ஈவென்ட்டா இருக்குது அப்டின்னாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஈவென்ட் பார்த்தீங்கன்னா, சென்னையில தான் நானும் மேகலா மேமும் அட்டெண்ட் பண்ணுனோம். அந்த ஈவென்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா, இப்ப எல்லாருமே யோசிப்பீங்க, இந்த பிசினஸ எடுத்திருக்கோம். அ எப்புட்றா இப்ப வர நம்மளுக்கு ஏப்ரல் 20 வந்துட்டு மதுரையில மாஸ் ஈவென்ட் அதுவும் 10வது ஈவென்ட் வச்சிருக்காங்க. எல்லாருமே இந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்கோம். ஆனா நாங்க அன்னைக்கு யோசிக்கல. டே 1ல பார்த்தீங்கன்னா, அவ்வளோ இன்கம் எடுக்க கிடையாது. பிசினஸ எடுத்து ஃபர்ஸ்ட் மந்த்தே வந்து எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்ச உடனே ரூ. 3000 செலவு பண்ணி தான் போனேன். இப்பவும் சொல்லிர்றேன். இந்த ரூ. 3000னால தான் இன்னைக்கு ரூ. 4,00,000 எடுத்திருக்கேன். அந்த ரூ. 3000 நான் சென்னை ஈவென்ட்க்கு போறக்கு யோசிச்சிருந்தேன் அப்டின்னா, கண்டிப்பா இந்த இடத்துல ரூ. 4,00,000 முடியாது. ஆனா, நான் எப்பவுமே வந்து எல்லா மீட்டிங் சென்னை போறதெல்லாம் கிட்டத்தட்ட இப்ப 5 தடவ, 6 தடவ போயிட்டு வந்திருக்கேன். ஆனா, மணி செலவாகுதுன்னு நெனைக்கவே மாட்டேன். நம்ம எஜுகேஷன் எடுத்திருக்கோம். இந்த இடத்துல நம்ம சக்சஸ் பண்ணணும். சாதிக்கிறதுக்காக தான் இந்த இடத்துல வந்திருக்கோம். அப்படிங்கிறதுனால எல்லா ஈவென்ட்டுமே அட்டெண்ட் பண்ணேன். இடி போஸ்டிங் குடுத்தாங்க அப்படின்னு சொல்லும்போது, எங்க சார் வந்திருந்தாங்க, வாங்குனோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ஈவென்ட்க்கு என்னால வர முடியல. எப்பன்னா, இந்த போன ஈவென்ட்க்கு முந்தின ஈவென்ட். ஏன்னா, திருப்பதிக்கு ஒரு ஒரு 7 நாள் வந்து சேவாக்காக போவோம். அது புக் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஈவென்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அப்பவுமே பார்த்தீங்கன்னா, நான் வந்து எங்க ஹஸ்பண்டுக்கு டிக்கெட்ட போட்டு, நான் வரலைனாலும் அந்த இடத்துல நீங்க இருக்கணும் அப்படின்னு சொன்னதுனால, எங்க சாருமே அங்க போயிட்டு, எனக்கு குடுக்க வேண்டிய ஈடியோட ரெகக்னேஷன் எல்லாமே வாங்கிட்டு வந்தாங்க. அப்பதான் நம்மளுடைய ஆதிமுருகன் சாரு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணி பத்திரிக்கை எல்லாம் குடுத்திருந்தாங்க. எல்லா ஈடிஸ்க்குமே பார்த்தீங்கன்னா, சாரி குடுத்திருந்தாங்க. உண்மைக்குமே இதை வந்து நான் ஷேர் பண்ண விரும்புறேன். இந்த சக்சஸ் ஷேரிங்ல ஏற்கனவே ஒரு தடவ ராம்குட்டி மேம் சொல்லியிருப்பாங்க. எல்லாத்துக்குமே சாரி குடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹேப்பியா இருந்தது. நான் வந்து வீட்ல வந்து திருப்பதி போயிட்டு வந்து இறங்குன உடனே அந்த சாரிய தான் புது சாரிய கட்டிட்டு, என்னுடைய ஃபேமிலி ஃபங்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதிமுருகன் சாருடைய ஃபேமிலி ஃபங்ஷனுக்கு நான் போயிட்டு வந்தேன். என்னுடைய ஃபங்ஷனுக்கு நான் இல்லாமலா அப்படின்ட்டு. ஒரு நாள் லேட் ஆக வேண்டியது நான் வீட்டுக்கு ரீச் ஆகுறது. ஆனா முதல் நாளே எங்களுக்கு எல்லா டியூட்டியும் முடிச்சு, அ திருப்பதி சேவாவும் முடிச்சு நான் வந்துட்டேன். அப்பவுமே பார்த்தீங்கன்னா, நான் அந்த மேரேஜுக்கு போறதுக்காக தான் கடவுள் வந்து என்னைய அனுப்பியிருக்காருன்னே நெனச்சுட்டு, நான் மேரேஜுக்கு போயிட்டு வந்தேன். ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. நம்மளுடைய ஃபங்ஷன் போது நம்ம தான் போகணுங்கிற மாதிரி. அந்த மாரி போயிட்டு வந்தேன். அந்த சாரி எல்லாம் குடுத்தது பார்த்தீங்கன்னா, உண்மைக்குமே ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. இந்த இடத்துல வந்து ரிலேஷன் வந்து நம்மளுக்கு ஒரு சாரி எடுத்து குடுக்கணும்னா கூட ஒரு 10 தடவ யோசிப்பாங்க. அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சின்னா உடனே பண்ணுவாங்க. இந்த இடத்துல நம்மளுடைய விபி ஆக போறவரு, அப்கமிங் விபி நம்மளுடைய மென்டார் பார்த்தீங்கன்னா, எல்லா ஈடிஸ்க்குமே சாரி எடுத்து குடுத்திருந்தது ரொம்ப ஹேப்பியா இருந்தது.
நம்ம ஃபங்ஷனுக்காக நம்ம போகும்போது அங்க இருக்க ஈடிஸ் ஆகட்டும், நம்மளுடைய லைஃப் லைன் ஆகட்டும், எல்லாருமே இப்ப இந்த இடத்துல இருக்காங்க. எல்லாத்துடைய நேமும் சொன்னோம்னா டைம் போயிட்டே இருக்கும். எல்லா ஈடிஸ் ஆகட்டும் எல்லாத்தையும் பார்க்கும்போது ரொம்ப ஹேப்பியா இருந்தது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு மதுரை ஈவென்ட். நெக்ஸ்ட் அடுத்த மதுரை ஈவென்ட் போன ஈவென்ட்டுக்குமே வரும்போது பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. ஏன்னா, நம்ம வந்து ஒரு ஈடியா இருக்கோம் அப்படிங்கிறத தாண்டி நம்மளுடைய லைஃப் லைன் அந்த இடத்துல வர்றாங்க பார்த்தீங்களா, அப்பதான் ரொம்ப ரொம்ப ஹேப்பியா இருக்கும். அதுக்குமே பார்த்தீங்கன்னா, சூப்பரா வந்து வாய்ஸ் கேக்குது சிஸ்டர். கால் வந்துட்டே இருக்கு. Clear sister. ஓகே. அப்பவுமே பார்த்தீங்கன்னா, எங்க ஹஸ்பண்டுமே வந்திருந்தாங்க. இது ஏன் சொல்ல விரும்புறோம் அப்படின்னா, நம்ம ஃபேமிலிக்கு ஃபர்ஸ்ட் நம்ம புரிய வச்சுட்டோம். சிஸ்டர் வாய்ஸ் கேக்குது சிஸ்டர். Clear ஓகே sister voice. ஓகே. ஓகே சிஸ்டர். ஏன்னா கால் வந்துட்டே இருக்கு. நம்ம ஏதாவது ஒரு ஷேரிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, கூப்பிட்டுட்டே இருக்காங்க. ஓகே சிஸ்டர். சிஸ்டர். Clear sister. Clear. ஓகே சிஸ்டர். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள் வந்து நம்ம ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். சிஸ்டர். சிஸ்டர். Clear இருக்குங்க sister. ஓகேம்மா. Sister உங்க voice கேட்கலைங்க sister. அம்மா வெயிட் பண்ணுங்கடா. கால் பண்ணிட்டே இருக்காங்க. வந்துட்டேன்ப்பா. ஓகேம்மா. இந்த இந்த இடத்துல நெறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கோம். கால் வந்துட்டே இருந்தது. அவங்க கிட்ட சொல்லியிருக்கேன். மீட்டிங்ல இருக்கேன்னு. நம்ம இந்த மாரி விஷயங்கள் மீட்டிங் எல்லாமே அட்டெண்ட் பண்ணுனதுனால தான் எனக்கு நெறைய விஷயங்கள் கத்துக்கவும் முடிஞ்சுச்சு. ஃபேமிலியா நம்ம வந்து அந்த மீட்டிங் அட்டெண்ட் பண்ணும்போது தான் இந்த பிசினஸ நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகவும் முடியும். அதையுமே இந்த இடத்துல வந்து சப்போர்ட்டிவா இருக்கறனால எங்க வெளியில போகணும் அப்டின்னாலுமே இப்ப சப்போர்ட் பண்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்ல நம்மளுக்கு ஒவ்வொரு தடவையுமே நம்மளுக்கு ஆஃபீஸ் விசிட் ஆகட்டும், நம்மளுடைய லீடர்ஸ பார்க்கறதாகட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹேப்பியா இருக்கும். நம்ம இந்த பிசினஸ எடுத்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஃபேஸ் 1 நம்ம சரவணன் சார் சொல்லியிருப்பாங்க. நம்ம வீட்ல இருந்தே இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட் லெவல்ல பார்த்தீங்கன்னா, நம்ம கம்பெனில நெறைய விஷயங்கள் அப்டேட் ஆயிட்டு இருக்கனால, நம்மளுக்கு வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆகட்டும், அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து லேண்ட் ஆகட்டும், நெக்ஸ்ட் வந்து வில்லாவாகட்டும், இந்த மாரி நெறைய அப்டேட் குடுத்துட்டு இருக்காங்க. இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா, நம்ம மட்டும் யூஸ் பண்றத தாண்டிலும், நம்மளுக்கு கீழ வர்றவங்க லைஃப் லைன் எல்லாத்துக்குமே நம்ம சொன்னா தான் புரியும். இல்லைன்னா நம்ம சொல்றத வந்து அவங்க கேட்கவும் மாட்டாங்க. நம்ம சொல்ற விஷயங்கள கரெக்ட்டா அவங்களுக்கு கொண்டு போய் கேட்ச் பண்ற அளவுக்கு நம்ம பண்ணும்போது தான் இந்த இடத்துலயும் சக்சஸ் கிடைக்கும். அதே போல பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்மளுடைய தேவைகள் என்ன இருக்கோ, நம்மளுடைய நேம் லிஸ்ட் ஆகட்டும், ட்ரீம் லிஸ்ட் ஆகட்டும் எல்லாமே எழுதி வைக்க சொல்லுவாங்க. நம்மளுடைய சார்ஸ் எல்லாமே. அதனால நம்மளுடைய நேம் லிஸ்ட் எழுதும்போது பார்த்தீங்கன்னா, இன்னுமே நம்ம 100 நம்பர் கான்டாக்ட் ஃபர்ஸ்ட் எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த 100 நம்பர் நான் பேசியிருப்பேனான்னு கேட்டீங்கன்னா, பேசினதே கிடையாது. நான் வந்து ஒரு 25 பேர், 30 பேர்த்துக்கு தான் பேசியிருப்பேன். நேம் லிஸ்ட் எழுதினவங்கல்ல. அதுக்குள்ளேயும் எனக்கு ஒரு டீம் செட் ஆயிருச்சு. இப்ப டீம பார்க்கறதுக்கும், நம்மளுடைய லைஃப் லைன் சப்போர்ட் பண்றதுக்கும் நம்ம டைமிங் போயிட்டு இருக்கு. அதைய தாண்டிலும் இந்த இடத்துல நம்ம ஒர்க் பண்ணா மட்டும் தான் நம்மளுக்கு இன்கம் கிடைக்கும். நம்மளுக்கு வர டீம் ஒர்க் பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த இடத்துல பண்றது கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம பாண்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளுடைய ஃபேமிலியா இந்த பிசினஸ எடுத்து பண்ணும்போது, அவங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கு அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு ஒரு ரூ. 3000 இன்கம் தேவை அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குமே ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கேன். அந்த மாரி பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஹேப்பியா இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஈவென்ட் தான் நான் சொல்லுவேன். இந்த இடத்துல எல்லாருமே பார்த்தீங்கன்னா, மதுரை மாஸ் ஈவென்ட்ட யூஸ் பண்ணிக்கங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, நான் அட்டெண்ட் பண்றது 7வது ஈவென்ட். நான் அந்த பிசினஸ எடுத்து நெறைய ஈவென்ட் அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஈவென்ட் அட்டெண்ட் பண்றது மூலியமா தான் நெறைய எஜுகேஷன் வந்து எடுத்திருக்கோம்.
ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு வந்து தெரியாம இருக்கும். நம்ம அந்த ஸ்டேஜ்ல பார்க்கும்போது விபி சார் ஆகட்டும், நம்மளுடைய சிடிசி எல்லாருமே பாத்தீங்கன்னா நிறைய எஜுகேஷன் குடுத்துட்டு இருக்காங்க. அந்த எஜுகேஷனை தாண்டியும் நம்மளுடைய லைஃப் லைனை எல்லாத்தையுமே நம்மளுடைய ஃபங்ஷன்ல பார்க்கும்போது தான் ரொம்ப ஹாப்பியா இருக்கும். நம்ம யாருங்கிறத வந்து நிறைய பேர் ஃபேஸ்ல வந்து நம்ம ஜூம்லயே பார்த்திருப்பாங்க. இப்ப இந்த இடத்துல வந்து ஜெயந்தி ஈடி யாரு? இங்க இருக்க ஈடிஸ் யாரு? எல்லாருமே பார்த்தா லைவ்ல பார்க்கும்போது மட்டும் தான் எல்லாத்துக்குமே தெரியும். இந்த பிசினஸ் பண்றவங்க இவங்க தானா? அப்படிங்கிறது தெரியும். அதனால நெறைய பேர்த்த நம்மளுடைய லைவ் மீட்டிங்ல தான் அட்டெண்ட் பண்ணது மூலியமா தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒவ்வொருத்தருமே பார்த்தீங்கன்னா வந்து பேசும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹேப்பியா இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மகாராஜன் சார் மேரேஜ். மகாராஜன் சார் மேரேஜுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அதுக்குமே திருநெல்வேலிக்கு போயிருந்தோம். திருநெல்வேலிக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா, அங்க வந்து சூப்பரா இருந்துச்சு. ஏன் அப்டின்னா, நம்மளுடைய ஃபேமிலி ஃபங்ஷன தாண்டி இந்த இடத்துல நம்மளுடைய லைஃப் லைன்ஸ் எல்லாருமே அவ்ளோ ஹேப்பியா இருந்தாங்க. அந்த ஹேப்பியா இருக்கிற அந்த மூமெண்ட் எல்லாம் பார்க்கும்போது உண்மைக்குமே அந்த இடத்துல அ எப்படி சொல்றதுன்னா, நம்மளுக்கு உண்மைக்கும் ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல எப்படி நம்ம வீட்டு ஃபங்ஷன், நம்மளுடைய தம்பிங்க ஃபங்ஷன், தங்கச்சி ஃபங்ஷன் அந்த மாரி நம்ம எப்படி வந்து அட்டெண்ட் பண்ணிருப்போம், அந்த மாரி ஹேப்பியா இருந்தது. உண்மைக்குமே இந்த பிசினஸ்ல வந்து நம்மளுக்கு பிசினஸ தாண்டியும் நெறைய ரிலேஷன்ஷிப் இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஃபேமிலி ஃபங்ஷன் இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தருடைய ஃபேமிலி ஃபங்ஷனுக்கு நம்ம முடிஞ்ச வரையும் போயிறணும். முடியாத பட்சத்துக்கு தான் நம்ம காரணம் சொல்லணும். இந்த இடத்துல காரணம் சொல்லக்கூடாதுங்கிறத வந்து நெறைய விஷயங்கள்ல தெரிஞ்சுட்டோம். அது போக நம்மளுடைய இன்கம்ங்கிறது எப்பவுமே குறையக்கூடாதுன்னு நம்ம சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய சார்ஸ் எல்லாமே. அந்த இன்கம்மே பார்த்தீங்கன்னா, இப்ப வரைக்கும் ஏற்றம் இறக்கமா இருந்தாலும், நம்ம நம்மளுடைய அப்ளைனா இருக்கக்கூடியவங்க, சூப்பர் அப்ளைனா இருக்கக்கூடியவங்க சொல்றதை எல்லாமே கேட்கறதன் மூலியமா தான் நம்ம சக்சஸ் பண்ண முடியுது. அதுக்கப்புறம் நம்ம இந்த பிசினஸ எடுத்துட்டோம். எடுத்துட்டு பண்ணலாமா? பண்ணக்கூடாதா? இல்ல நம்மனால பண்ண முடியுமான்னு நம்ம மேல நம்மள சந்தேகமே படக்கூடாது. என்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிசினஸ எடுக்கும்போது தான் இந்த இடத்துல சக்சஸ் கிடைக்கும். நம்மளுடைய அப்ளைன் சொல்றாங்க அப்படின்னா, அதை எல்லாமே கேட்டா மட்டும் தான். என்னுடைய ஷேரிங்ல நான் என்னுடைய அப்ளைன் என்ன சொல்றாங்களோ, அதைய சரின்னு கேட்பேன். சரின்னு சொல்றனால மட்டும் தான் இந்த இடத்துல சக்சஸ் கிடைச்சிட்டு இருக்கு. அது போக இந்த இடத்துல ஹவுஸ் ஒய்ஃப்னால எப்பவுமே சொல்லிட்டே தான் இருப்பேன். உங்கனால என்ன பண்ண முடியுமா? முடியுமான்னு கேட்கறாங்க இல்லைங்களா? அந்த இடத்துல முடிச்சு காமிச்சுட்டு, நம்ம இந்த இடத்துல வந்து நான் இது முடிச்சுட்டேன். நான் இது சக்சஸ் பண்ணிட்டேன்னு சொல்றீங்க பார்த்தீங்களா? அந்த ஹேப்பி தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கும். இந்த இடத்துல நெறைய சந்தோஷங்கள தாண்டி ரொம்ப ஹேப்பியா இருக்கு இந்த இடத்துல சக்சஸ் ஷேரிங் குடுக்கறதுக்கு. ஏன் அப்டின்னா, இந்த பிரபஞ்சத்துக்கு தான் நான் நன்றி சொல்றேன். ஏன்னா, எனக்கு பார்த்தீங்கன்னா, இங்க எனக்கு என்ன விட சின்ன வயசா இருக்கவங்க நெறைய பேர் இருக்கீங்க. உங்கள எல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, என்னோட சகோதர, சகோதரிகள், அடுத்து பார்த்தீங்கன்னா, என்னோட அண்ணா, அண்ணி அந்த மாதிரி தான் நான் வந்து எப்பவுமே மைண்ட் செட் பண்ணிக்குவேன். எனக்கு சின்னவங்களா இருந்தாலும் யாராவது எதுவும் சொல்றாங்க அப்டின்னா ஏத்துக்குவேன். எனக்குமே கோவங்கள் எல்லாமே முன்னாடி வந்துட்டு தான் இருந்தது. இந்த பிசினஸ் எடுத்ததுக்கு அப்புறம் இப்ப கோவங்கள் எல்லாம் வர்றதில்ல. ஏன்னா, நம்ம இந்த இடத்துல பிசினஸ வந்து புரிஞ்சுக்கிட்டோம். இந்த பிசினஸ நம்ம கொண்டு போறதுக்கு வந்து நல்ல புரிதல் இருக்கணும். அதோட பாண்டிங் இருக்கணும். கோவப்படக்கூடாது. அது போக கான்ஃபிடென்ட் இருக்கணும். நம்மனாலயும் இது முடியும். நம்மளுடைய லைஃப் லைன நான் சம்பாதிக்க வச்சுருவேன் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் இருக்கும். ஒவ்வொரு ஈடிஸ் கிட்டயும், ஒவ்வொரு சிடிஸ் கிட்டயும் நம்மளுடைய விபி சார் கிட்ட இருந்தும் நெறைய எஜுகேஷன் எடுத்ததுனால தான், நம்ம இந்த இடத்துல ஒரு ஷேரிங் குடுக்குற அளவுக்கு இருக்கோம். இப்ப டே 1ல வந்து ஷேரிங் குடுக்க சொல்லியிருந்தீங்கன்னா, கண்டிப்பா பேச மாட்டேன். ஏன்னா, இந்த Zoomல வந்து இந்த ஆப்ப யூஸ் பண்ண கூட எனக்கு தெரியாது. எனக்கு ஒவ்வொன்னா சொல்லிக் குடுத்து, இந்த இடத்துல என்ன கொண்டு வந்து நல்ல ஒரு செட்டில் அந்த பிளேஸ்மெண்ட்ல நிக்க வச்சிருக்காங்க. என்னுடைய ஆசைகள், கனவுகள் என்ன அப்டின்னா, என்னுடைய மாமனார் வந்து ஒரு 2, 3 வருஷம் ஆச்சு தவறிட்டாங்க. கோவிட் காலத்துல தான். என்னுடைய அடுத்த ஆசைகள் என்னன்னு இப்பவே உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பா அது நான் வந்து முடிச்சு காமிப்பேன். அப்ப வந்து எனக்கு ரொம்ப ஹேப்பியா இருக்கும். ஏன்னா, அவங்க வந்து அ உடம்பு சரியில்லாம இருந்தாங்க. நான் கோயம்புத்தூர்ல இருந்தேன். அப்ப பார்த்தீங்கன்னா, கோவிட் டைம். இந்த இடத்துல வந்து சாரி லீடர்ஸ். பஸ் எதுவுமே டிராவலிங் கிடையாது. கார் கூட போ முடியாது. அந்த மாரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, என்னுடைய மாமனார் வந்து, "நான் உன்ன பார்த்தாகணும். ஏன்னா நான் ஒரு 3 நாள் தான் இருப்பேன்." அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து அவங்க ஃபோன் பண்ணிட்டாங்க. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா,
ஃபீலிங்ல தான் சொல்றேன். எல்லாருமே புரிஞ்சுக்கங்க. இந்த இடத்துல வந்து எனக்கு காருன்னு ஒண்ணு இருந்தா, ஒரு 5 மணி நேரத்துல போயிருக்கலாம். ஆனா, நானும் என்னுடைய ஹஸ்பண்டும் பைக்ல தான் போனோம். ஏன் பைக்ல போனோம் அப்டின்னா, அவங்கள பாத்துறணும். அவங்க வந்து லாஸ்ட் மினிட்ல பாக்கணுங்கிறாங்க. அப்டின்னு சொல்லிட்டு, அப்ப முடிவு பண்ணோம். பைக்ல போயிரலான்ட்டு. காலையில 10 மணிக்கு கிளம்புனோம். 6 மணிக்கு தான் போனோம். அன்னைக்கு போய் நான் வந்து அவங்கள பார்த்து ஒரு 1/2 இட்லி தான் ஊட்டி விட்டேன். மறுநாள் அவங்க பேசல, முழிக்கல. மறுநாள் ஈவினிங் அவங்க 6 மணிக்கு தவறிட்டாங்க. இன்னுமே அந்த ஃபீலிங் எனக்கு இருக்கு. நம்மளுக்குன்னு ஒரு கார் வேணும். நம்மளுக்கும் தேவைகள் இருக்கு. நம்ம குழந்தைங்கள எல்லாம் நல்லா பார்த்துக்கணும். அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஃபீலிங் சாரி இந்த இடத்துல சக்சஸ் நான் தெரிஞ்சுட்டேன். கண்டிப்பா 1 இயர்ல நானுமே கார் புக் பண்ணுவேன். என்னுடைய தேவைகள தாண்டி எனக்கு தேவையானவங்களுக்கு அந்த கார்ல எல்லாத்துக்குமே நான் வந்து ஒரு சர்வீஸா பண்ணக்கூடிய ஸ்டேஜ்ல இருப்பேன்னு சொல்லி அன்னைக்கு முடிவு வச்சு எழுதி வச்சிருக்கேன். கண்டிப்பா 2025ல கார் வாங்குவேன். என்னுடைய ஷேரிங் வந்து சந்தோஷமாவும் இருக்கும். ஒரு சில விஷயங்கள் வந்து அ உணர்வு பூர்வமாவும் இருக்கும். இந்த பிசினஸ எடுத்துட்டு நீங்க எல்லாருமே சக்சஸ் பண்ணணும். இந்த பிசினஸ நீங்க மட்டும் எடுத்தத காட்டிலும் நம்மளுடைய லைஃப்ல Zoomல கனெக்ட் பண்ண வைங்க. சக்சஸ் பண்ணலாம். தேங்க் யூ டு ஆல். பேக் டு த ஹோஸ்ட். எஸ் தேங்க்யூ சிஸ்டர். இன்னைக்கு வந்து உங்களுக்கு சக்சஸ் ஷேரிங்குமே ரொம்ப வேற லெவல்ல இருந்துச்சு. நீங்க ஆசைப்பட்ட விஷயத்தையுமே அடையறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சிஸ்டர். இந்த ஷேரிங், இந்த சக்சஸ் ஷேரிங் வந்து நான் முழுமையா கவனிச்சேன். நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். நான் கண்டிப்பா ரிவ்யூ கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணி உங்க ரிவ்யூ வந்து ஷேர் பண்ணலாம். ராஜேஷ் கண்ணன் சார் நினைக்கிறேன். உங்களுக்கு உங்க முழு பேர் எனக்கு தெரியலைங்க சார். உங்க ஷேரிங் நீங்க கொடுக்கலாங்க சார். சார் என்னோட நேம் மேடம். குட் ஈவினிங் மேடம். குட் ஈவினிங் சார். சொல்லுங்க சார். என்னோட பேர் ராஜேஷ் கண்ணா தான் மேடம். ஓகே ஓகே மேடம். உண்மையிலே இப்ப ஜெயந்தி மேடத்தோட வந்துட்டு அவங்களோட சக்சஸ் ஷேரிங் வந்து பார்த்தோம் மேடம். உண்மையிலே வந்து ரொம்ப ப்ரௌடா இருக்கு. வந்து அவங்க உமனா வந்து எவ்வளவு தூரம் வந்துட்டு வந்து அவங்க வந்து ரொம்ப சாதிச்சிருக்காங்க. அதுக்கு வந்து அவங்க வீட்டில் உள்ளவங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. வந்து டெஃபினட்டா வந்து அவங்களுக்கு ஒரு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே மாதிரி அவங்க இப்ப எதிர்பார்த்த அந்த கார் வந்து கூடிய சீக்கிரத்துல வந்து அவங்களுக்கு வந்து வீட்டுல வந்து நிற்கும் அப்படிங்கிறத வந்து இதுல வந்து நான் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் மேடம். அது போக வந்து பாத்தீங்கன்னா இதுல நான் என்ன கத்துக்கிட்டேன் அப்படிங்கன்னா எமோஷனல் பாண்டிங் வந்து இருந்தா டெஃபினட்டா வந்து நம்ம வந்து சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போக முடியும். அதே மாதிரி நாம ஏர்ன் பண்றதை விட நம்மளுடைய லைஃப் லைன் வந்து ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா வந்து இன்னும் நம்ம வந்து நம்மளுடைய குரோத் வந்து அதிகமாகும் மேடம். எப்பயுமே நாம மட்டும் வந்து இருந்தா கூட நம்ம கீழே நம்ம கூட வர்றவங்களும் நம்ம வந்து நம்ம கூட சேர்ந்து வந்தா கட்டாயம் வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து இந்த நம்ம ஆக்கிஸ் இந்தியாவில் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வர முடியும் அப்படிங்கிறது அவங்க ஒரு சிறந்த உதாரணம். இன்னொன்று அவங்க ஃபீல்டு ஒர்க் நிறைய வந்து நான் அவங்க போட்டோஸ் பார்க்குறேன் மேடம். அதுக்கும் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் மேடம். கட்டாயம் வந்து கடின உழைப்புக்கு வந்து சக்சஸ் வரும் மேடம். அது அவங்க நல்ல ஒரு உதாரணம் மேடம். தேங்க்யூ மேடம். ஓகே தேங்க்யூ சார். ஒரு சூப்பரான ஷேரிங்குமே கொடுத்துருக்கீங்க. சத்யா சிஎல் சிஸ்டர், நான் உங்களுக்கு அன்மியூட் ஆப்ஷன் கொடுக்குறேன். நீங்க உங்க ஷேரிங்கை கொடுக்கலாம். எஸ் மேம். ஹாப்பி ஈவினிங் மேம். ஹாப்பி ஈவினிங் டு ஆல். நம்மளுடைய ஜெயந்தி ஈடி மேம்க்கு மனமார்ந்த நன்றிகள், மனமார்ந்த வாழ்த்துக்கள். கண்டிப்பா மேம் வந்து நம்ம எல்லாருக்குமே ஒரு ரோல் மாடல் தான். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள. எப்படி சொல்றதுன்னா எந்த இடத்துலயுமே கூச்சப்பட மாட்டாங்க, தயக்கப்பட மாட்டாங்க. ஃபீல்டு ஒர்க் எல்லாருக்குமே எல்லா இடத்துலயுமே நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. எல்லா இடத்துலயுமே போட்டோ எடுத்து சென்ட் பண்ணியிருக்காங்க. நான் பார்த்துருக்கேன் நிறைய இடத்துல. மேம் சொன்ன மாதிரி சக்சஸ் பண்ணி அவங்க டீமட்டை சக்சஸ் பண்ண வச்சு அவங்க கார் அச்சீவ்மெண்ட் பண்ண என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் மேம். இன்னைக்கு ஷேரிங் சூப்பரா இருந்துச்சு மேம். மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச் மேம். வாய்ப்புக்கு நன்றி மேம். ஓகே தேங்க்யூ சிஸ்டர். காவியா சிஎல் சிஸ்டர், உங்களுக்கு வந்து அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் சிஸ்டர். நீங்க உங்க ஷேரிங் கொடுக்கலாம் சிஸ்டர். குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங் சிஸ்டர். சொல்லுங்க சிஸ்டர். சிஸ்டர் சூடு அப்புறம் மேடமோட சக்சஸ் ஷேரிங் செக்ஷன் ஃபுல்லாவே சூப்பராகவே இருந்தது மேம். அதுல நமக்கு தேவையானதும் சொல்லியிருந்தாங்க. எமோஷனலா இருந்தது. இதுல என்ன நம்ம ஒர்க்கை நம்ம கன்சிஸ்டன்சியா செய்யும்போது நமக்கு பெனிஃபிட் கிடைக்கும். நம்ம கீழே உள்ளவங்களையும் நம்ம ஏர்ன் பண்ண வைக்கணுங்கிறத கிளியராகவே மேம் சொல்லியிருந்தாங்க. மேம் ஆல் தி பெஸ்ட் மேம். உங்க எய்மும் வேகமே நடக்கும். தேங்க்யூ சிஸ்டர்.
ஓகே, தேங்க்யூ சிஸ்டர். கௌசல்யா QSA சிஸ்டர், நான் உங்களுக்கு அன்மியூட் ஆப்ஷன் கொடுக்குறேன். நீங்க உங்க ஷேரிங்க கொடுக்கலாம் சிஸ்டர். சிஸ்டர் குட் ஈவினிங் சிஸ்டர். குட் ஈவினிங் சிஸ்டர், சொல்லுங்க. இப்ப ஜெயந்தி சிஸ்டர் இருக்காங்கன்னா அவங்க வந்து ஃபர்ஸ்டே இந்த நான் வாய்ப்பை எடுக்க வேண்டியது லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நானும் நிறைய மீட்டிங்ல பாத்துருக்கேன் சிஸ்டர், அதையே சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம உள்ள இருக்க எல்லாத்துக்குமே அது தெரியும். ஒரு வாய்ப்பு ஒருத்தவங்க கொடுக்குறாங்கன்னா அதை முன்னாடி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் ஒரு 8 மாசம் பேக் தான் இந்த வாய்ப்பு வந்து எல்லாரும் எடுத்திருக்கணும். வரதா இருந்தா டக்குன்னு வர்றது அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது எல்லாத்துட்டையும் பேசுறது வந்து என்னடா என்ன பண்றீங்க அப்படின்னு எல்லா இடத்துலயும் பாக்குறப்ப சந்தோஷமா பேசுவாங்க. நம்ம டீம் அவங்க டீமை பத்தி கவலைப்படாம ஏன்டா ஆக்டிவா இல்லாம இருக்கீங்க, ஸ்லோவா இருக்கீங்கன்னு எல்லாத்தையுமே விசாரிக்கிறது, மத்த நம்ம யாருக்கு கொடுத்தாலும் பிளான் கொடுக்கறது, எல்லாருக்குமே நல்லா ஒரு சூப்பரா ஒரு இதா பேசுவாங்க. அவங்க டீம்ல இருக்கவங்க எல்லாம் வெரி லக்கி பர்சன் நான் நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ மேம். தேங்க்யூ சிஸ்டர். பாபு சார், உங்களுக்கு அன்மியூட் ஆப்ஷன் கொடுக்குறேங்க சார், நீங்க உங்க ஷேரிங்க கொடுக்கலாம். ஹாப்பி ஈவினிங் மேடம். ஹாப்பி ஈவினிங் சார், சொல்லுங்க சார். ஜெயந்தி மேடம் ரொம்ப சக்ஸஸ் எனக்கு சூப்பராக இருந்துச்சு மேடம். அதாவது அவங்க என்ன அவங்க சொன்னது புரிஞ்சதுன்னா நம்ம கற்றுக்கிட்டது என்னன்னா, அதாவது நம்ம வந்து நம்பணும், இந்த பிஸ்னஸ் நம்ப முடியும், நம்ம செய்ய முடியும் நம்பி இந்த எடுத்து செய்யுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நானும் அந்த கான்செப்ட்ல அந்த பிஸ்னஸ் எப்படியா இருந்தாலும் சக்ஸஸ் பண்ணுவோம் நம்பிக்கிற கான்செப்ட்ல எடுத்து கன்சிடரேஷன் பண்ணிட்டு இருக்கேன் மேடம். வாய்ப்பு நன்றி மேடம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார். மேகி வில்சன் மேடம், உங்களுக்கு நான் அன்மியூட் ஆப்ஷன் கொடுக்குறேன், நீங்க உங்க ஷேரிங்க கொடுக்கலாம். ஹலோ மேம், ஹாப்பி ஈவினிங் மேம். ஹாப்பி ஈவினிங் மேம், சொல்லுங்க மேம். மேம், ஜெயந்தி மேமோட செஷன் வந்து ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. நானுமே அவங்கள வாட்ச் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் அவங்கள பார்க்கும்போதெல்லாம் எனக்கு அவங்கள தெரியாது. அடுத்தடுத்து பார்க்கும்போது ஜெயந்தி அக்கா நல்லா பேசுவாங்க. உண்மையிலே ரொம்ப டெடிகேட்டிவான பர்சன். நல்ல எல்லாருக்குமே ஹெல்பிங் டெண்டன்சி, அவங்களுக்கு ஹெல்பிங் டெண்டன்சி இருக்கு. எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்களோட ஃபேஸ பார்த்தாவே நல்ல எப்ப பார்த்தாலும் சிரிச்சுட்டே இருப்பாங்க. அவங்களோட ஒர்க் உண்மையிலே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றாங்க மேம். சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களும் என்னோட இன்ஸ்பிரேஷன் தான். நான் அவங்கள பார்த்து இவங்கள மாதிரி இருக்கணும் அப்படிலாம் நான் நினைச்சிருக்கேன் மேம். அன்னைக்கு அவங்களோட செஷன் சூப்பரா இருந்துச்சு. தேங்க்யூ சோ மச் மேம். வாய்ப்புக்கு நன்றி. ஓகே, தேங்க்யூ சிஸ்டர். செக்ஷனை முழுமையா கவனிச்சு ஷேரிங் கொடுத்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்க உங்க ஷேரிங்குமே ரிட்டன் நோட்ஸாவும் வாய்ஸ் நோட்ஸாவும் உங்க இண்டிவிஜுவல் குரூப்லயுமே நீங்க போடலாம். நம்ம ஜெயந்தி எல்லாத்துக்கும் நான் அன்மியூட் ஆப்ஷன் கொடுக்குறேன். ஜெயந்தி சிஸ்டருக்குமே தேங்க் பண்ணிட்டு நம்ம செஷனுமே எண்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஜெயந்தி மேம், தேங்க்யூ சௌமியா மேம், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சௌமியா மேம். எல்லாத்துக்குமே அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துருக்கு மேம். தேங்க்யூ ஜெயந்தி மேம். தேங்க்யூ ஜெயந்தி மேம். தேங்க்யூ ஜெயந்தி மேம்.